குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோச் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 2025 போலீஸ் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுனவங்க எல்லாருமே தயவு செஞ்சு உங்களுடைய மார்க்கை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட் அனுப்பிச்சிருப்பேன். அந்த ஃபார்மெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி எழுதி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரிங்களா? மறந்துட வேண்டாம். அந்த ஃபார்மெட்ல இருக்கிற மாதிரியே தான் எனக்கு வேணும். அப்பதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹிஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, வீக்கா இருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் தர முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காலத்திற்கு வந்து டார்கெட் 70 அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கிருக்கும். அட்மிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தயவு செஞ்சு சீக்கிரம் நினைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பேட்ச் போடுவோமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டார்கெட் 70 வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் தான் பிளான் பண்ணிருக்கோம். 100 நாள்ல டார்கெட் 70 டெஸ்ட் பேஜ் முடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அங்க வந்து ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணி போறீங்க படிங்க. சரிங்களா? வேலைக்கு போறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, உங்களுக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜே போதுமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகே பார்ட், தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் இது மூணுக்குமே நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து தமிழுக்கு ஸ்கூல் புக் தான். உங்களுக்கு அழகாக வந்து எதாவது படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேஜ் எல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். ஜிகேக்கும் தமிழுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு விட்டுருவோம். ஓகேங்களா? சைக்காலஜி மட்டும் நீங்க எது வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். சரிங்களா? அது வந்து நமக்கு அந்த மெத்தட் தான் தேவை. அதனால நீங்க எது வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க வேலைக்கு போற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கை அப்படியே புக்கா வாங்கி அண்டர்லைன் பண்ணி தான் படிக்க சொல்லுவோம். சில பேர் வேலைக்கு போறவங்க எடுத்துன்னு போக முடியாதுன்றனால ஜிகேக்கும் தமிழுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுத்துருவோம். சரிங்களா? அதை வச்சு எழுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட் 1 இந்த ஃபுல் டெஸ்ட் 1 என்ன யூஸ் அப்படின்னா, இந்த ஃபுல் டெஸ்ட் 1 எழுதின உடனே ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஹிஸ்டரியில அவன் வீக்கா இருக்கானா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான். சரிங்களா? அவனும் அதை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். நம்ம ஹிஸ்டரியில சார் வந்து ஹிஸ்டரியில 8 கொஸ்டின் கேட்டிருக்காரு. நம்ம 5 தான் அடிச்சிருக்கோம், 3 தப்பு பண்ணிருக்கோம். இப்ப ஜாகிரபி எடுத்துட்டா 7 கொஸ்டின் கேட்டிருக்காரு. நம்ம 1 தான் அடிச்சிருக்கோம், 6 தப்பா அடிச்சிருக்கோம். இப்ப நம்ம ஜாகிரபியில வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தெரிஞ்சிட்டு இருப்பான். இனிமே அவன் வந்து உஷாரா படிக்க ஆரம்பிச்சிருவான். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்ப அப்படின்னா கூடிய சீக்கிரம் நடக்கும். இந்த டார்கெட் 70 பேட்ச் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துக்கோங்க இந்த பேட்ச். நீங்க வாட்டு ஒரு 4-5 டெஸ்ட் போனதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் 4-5 டெஸ்ட் எழுத உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா ஷெட்யூல் 100 நாள்ல முடிக்கணும் இல்லையா? அதனால டைம் இல்லை. இப்ப நமக்கு எக்ஸாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போகுது அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல் இருந்து பாத்தீங்கன்னா மாற்றி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனா நம்ம 100 நாள் தான் பிளான் டார்கெட்டே வச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்ல டிராவல் பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டுமே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடும். விருப்பம் உள்ளவங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த டார்கெட் 70ல டிராவல் பண்ணுங்க. இது 6 to 10 கம்ப்ளீட்டா கவர் பண்ணி கொடுத்துருவோம்.